அழகாஸ் நான் விஎஸ் பேசுகிறேன். இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி அவுட்காஸ்ட்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 7 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சேர்ந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெலகான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ வரலாவில் இருக்கும். காரணம் ஒரு முக்கியமான எமோஷன் சீன் இருக்கு. அது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். அது என்னால் முடிஞ்ச பேஸ்ட் கொடுத்து பண்ணுறேன். நிறைய பேருக்கு அது எமோஷன் ஆயிடுச்சுன்னா மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. சரிங்க, நம்ம இதோட கதை போதுமா. ஹீரோவுடைய மாஸ்டராக இருக்க யோகவும் இப்போ ஹீரோவை வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். என்ன மாஸ்டர் எங்க கூட்டு போயிட்டு இருக்கீங்க? கால் நடமாட்டமே இல்லை, இந்த இடத்துல காட்டு வழியா கூட்டு போயிருக்கீங்க. டேய், நான் ஒரு முக்கியமான பிளேஸுக்கு தான் கூட்டு போறேன், கம்முனு வா. இந்த இடத்துல தான் இதுக்கப்புறம் வேலை நடக்க போகுது. என்ன வேலை நடக்க போகுது? எதுக்கு இந்த இடத்துக்கு வர வச்சுங்க? இது யார் இந்த வீடியோ வச்சுட்டு இருக்கா? இதை நான் இப்போதைக்கு ரெண்ட் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல தான் இதுக்கப்புறம் நம்ம வாழ போறோம். இந்த இடத்துலயா என்ன பெருசா பண்ண போறோம்? ட்ரைனிங் எடுக்க போறோம். ட்ரைனிங் எதுக்கு? உங்ககிட்ட வந்து அட்டாக் பண்ணக்கூடிய எல்லா விதமான எனிமிஸையும் நீ அட்டாக் பண்ற லெவலுக்கு வளரணும்ல, அதுக்காக தான். என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? என்னுடைய சக்தியை பாத்தீங்களா? அங்கேயே நான் எவ்வளவு பப்பந்தமான ஆளுன்னு. ட்ரைனிங்ல எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. இதுக்கெல்லாம் தேவையில்லாம நீங்க காசு செலவு பண்ணி வீணடிச்சிட்டீங்க. என்னடா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கேன்? அடுத்த மாசம் தாண்டா உன்னுடைய அந்த முக்கியமான எக்ஸாம் நடக்க போகுது. அந்த ஒரு ஈவெண்ட்ல நீ ஜெயிக்கணுமா இல்லையா? ஏன்னா உன்னுடைய ஆப்போனட் எல்லாமே பவர்ஃபுல்லா வருவாங்க. என்ன எவனால ஜெயிக்க முடியாது? என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அப்ப இதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணலாம் ஞாபகம் இருக்கின்ற மாதிரி பக்க போல கடிச்சிருக்காலும் பால் ஹீரோ கதறிட்டு இருக்கான். உங்க தாத்தாக்கு நீ பெருமை சேர்க்கணும்னு நினைச்சனா கண்டிப்பா நீ இன்னமும் பலசாலி ஆகணும். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடுங்க மாஸ்டர். ஆனா அதுக்கப்புறம் ஹீரோ எமஸ் நைட்டு உள்ள போயிடுவான். ஆமா, இந்த இதுதான் வாழ போறேன்னு சொல்றீங்களே, இந்த இடத்துல என்ன ஒண்ணு கூட காணும். அட கடவுளே, ஒரு நிமிஷம் இருக்கு. 2 பேரும் இதே இடத்துல தான் ஒரு மாசம் போல இருக்கணும். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு என்ன கதம் தான் பண்ண போறாங்க அப்படின்னு ஹீரோ பயத்துல இருக்கான். இவன் எவ்வளவு பெரிய பிசாசுன்னு தெரிஞ்சு அவ எட்டி வச்சுட்டு உள்ள போ. என்னாச்சு? ஏன் இப்படி பண்றீங்க? கொஞ்சமாச்சும் மரியாதை நடத்துங்க மாஸ்டர் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவன் ரொமான்டிக்கா பண்ற ஹீரோ கிட்ட வா, உன் கண்ண மூடு. அவளும் அப்படியே கிட்ட வரவும் ஹீரோ நினைப்பான் கிஸ் பண்ண போறான்னு. ஆனா அந்த டைம் வந்து அவ தன்னுடைய ஹெட் அவங்கிட்ட ஒட்டவும் திடீர்னு ஏதோ ஒரு சக்தி வந்து அவனுக்குள்ள போயிடுது. அப்படியே என்னங்க பண்ணீங்க? தலை பயணம் ஓடிது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா அப்படியே மயங்கிடுவாங்க. அந்த டைம் ஹீரோ தனக்குள்ள இருக்கிற அந்த கெங்கு ஆரா பவரை உணர்றான். அந்த ஃபுல் பவர்லோடைய ஃப்ளோ அவனுக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் அவனுடைய மாஸ்டர் தண்ணியை ஊத்தி எழுப்புறாங்க. எது நீங்க இப்படி பண்றீங்க? ஒண்ணு இல்ல, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ள கடத்தினேன். அது முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. அது கண்டிப்பா உன்னுடைய ட்ரைனிங்ல யூஸ் ஆகும். என்னத்தான் அனுப்பிச்சிங்களா ஒன்றும் புரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு அதை நான் கொஞ்ச நேரத்துல மயங்கின போய் தெரிஞ்சுங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற அந்த கீ பவர் தான் என்னால உணர முடிஞ்சது. சரி, இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். உன்னுடைய டெக்னிக்கை கொஞ்சம் கொஞ்சமா நீ இம்ப்ரூவ் பண்றதுக்காக இப்போதுல இருந்து கல்டிவேஷன்ல ஈடுபடு அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் ஹீரோ அதே இதுல உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனுடைய மனசுக்குள்ள அதை யோசிச்சு என்ன பண்ணுவோம். இன்னொரு பக்கம் பார்த்தா இவன் டக்குன்னு துணியெல்லாம் கேட்ட ஆரம்பிச்சிருவான். என்னங்க பண்றீங்க அப்படின்னு ஹீரோ கடந்தது பாக்க. நான் போயிட்டு ஷவர்ல குளிக்க போறேன், நீ கண்ணை மூடினு தியானத்துல இரு. அதுக்கு நான் அங்க உள்ள போயிட்டு கேட்டு வந்தேன், இங்கே ஏன் கேட்டுங்க? அதுவும் சரிதான். நான் ஒன்னும் மத்த ஆளுங்க முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி பண்ணலையே, உனக்கு முன்னாடி தானே பண்றேன், எனக்கு ஒன்னும் கூச்சலாம் கிடையாது. அட போங்க நீங்க வேற அப்படின்ற மாதிரி ஹீரோ கடுப்பாயிடுவான். எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணி நான் பார்த்தது இல்லை. தேவையில்லாம நம்ம மைண்ட் தான் இவங்க டைவர்ட் பண்றாங்க. ஹீரோ தியானத்துல இருந்தாலும் அவன் குளிர சவுண்டு கேட்டு அவனுக்கு பெருசா அது மாதிரி ஈடுபட போக மாட்டேங்குது. தேவையில்லாம யோசிக்காதரா மண்டப்பையில சோரன், எப்படியாச்சும் ட்ரைனிங் போக்கானு பொண்ணுங்களை ஃபோக்கஸ் பண்ணாத. அதுக்கப்புறம் அவ ரெடி ஆகிட்டே வந்துருவா ஹீரோ கிட்ட. அவ குளிச்சுட்டு ஹீரோ முன்னாடி வந்து நிற்கும் போது ஹீரோ ஒரு நிமிஷம் பாப்பா பாருங்க, அப்படியே ரொம்பவும் பிடிச்சி போயிடும் அவளை. அவளுடைய ஹேரு அப்புறம் அந்த ஒயிட்டான ஃபேஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த மாஸ்டர் மாதிரி இருக்க மாட்டான். இவ பார்க்க எவ்வளவு அழகா இருப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படி என்னடா ட்ரைனிங் எல்லாம் முடிச்சியா, எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் தவடையில ஒன்று கொடுப்பா, எதுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணாம என்ன ஒத்து பாத்துங்கிற? ஆமா, நீங்க இந்த மாதிரியான வேலைலாம் பாத்தீங்கன்னா எனக்கு எங்க இந்த கான்சன்ட்ரேஷன் வரும்? என் வாழ்க்கையில இனிமே இந்த மாதிரியான விஷயம்லாம் பார்த்ததே கிடையாது. நீங்க தான் தேவையில்லாம என்ன தூண்டி வரீங்க. அதுக்கப்புறம் போட்டு துவைச்சி எடுக்கிற ஹீரோவை இப்போ நான் துணியெல்லாம் போட்டு இப்போ கான்சன்ட்ரேஷன் பண்ணு. ஆனா இருந்தாலும் நீ திரும்ப ஃபெயில் ஆகுது என்னால ஏத்துக்க முடியாது. நீ இன்னமும் சின்ன பையனா இருக்க. ஒரு பொண்ணு கூட எப்படி இருக்கணும், அப்புறம் அவகிட்ட எப்படி பழக்கணுன்ற விஷயம்லாம் ஒண்ணுமே தெரியாம இருக்கேன். கண்டிப்பா நீ மெச்சூர் ஆகணும்னா அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். ஏன்னா அதை பண்ணா மட்டும்தான் கண்டிப்பா அடுத்த கட்டமா உன்னால உன்னுடைய ட்ரைனிங்ல பெரிய லெவல் அச்சீவ் பண்ண முடியும். சின்ன பையன் இருந்தா உன்னால எதுவும் பண்ண முடியாது. அவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தா ஹீரோக்கு ஒரு 2 பொண்ணுங்களை வந்து காசு கொடுத்து வர வச்சு ஹீரோவை சந்தோஷப்படுறதுக்காக வர வச்சிருக்கான். அடேங்கப்பா, இந்த பையன் பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கான்ப்பா, இவன் கூட சந்தோஷமா இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாஸ்டர்? இதெல்லாம் இப்படி பண்ணவே தேவையில்ல, எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? வாய மூடுறான். நீ எப்போதான் மெச்சூர் ஆவ? சின்ன பையனாவே நீ இன்னமும் இருக்கிறதுனால கண்டிப்பா உன் ட்ரைனிங் அது பாதிக்கும். இதை நான் உன் நல்லதுக்கு தான் பண்றேன். நீங்க தப்பா நினைச்சுக்காம அவங்க கூட போயிட்டு அதை பண்ணுங்க. இந்த பொண்ணு என்னப்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணு நான் பண்ணி பார்த்ததே இல்லைன்ற மாதிரி அவங்களே ஷாக் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. ஹீரோ கடுப்புல தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடுங்க, அப்புறம் உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்ற மாதிரி ஹீரோ கத்தி விட்டுருவாங்க. பயத்துல இந்த இடத்த விட்டு ஓடிடுவாங்க. எதுக்கு இப்படி பண்ண? உனக்குள்ள இருக்க அந்த சீலை பிரேக் பண்ணணும், அப்பதான் உன்னால பவர்ஸ் எல்லாமே ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் உன் நல்லதுக்காக இதை பண்ண. ஆனா ஹீரோ கடுப்புல அந்த இடத்த விட்டு கிளம்புவான். எங்க போற? என்ன மன்னிச்சிருங்க. ஓஹோ, இதுக்கப்புறம் நான் உங்க கூட பேச போறது கிடையாது. இதுக்கப்புறம் நம்மளுடைய மாஸ்டர் அண்ட் சர்வெண்ட்ன்ற இந்த விளையாட்டு போதும். நீங்க இந்த மாதிரி என்னுடைய மனசை காயப்படுத்தீங்க நான் எதிர்பார்க்கல. அது என்னடானா ஹீரோக்கு இவ்வளவு ரொம்பவும் பிடிச்சிருக்கும். இவன் மேல வச்சு இந்த ஃபீலிங்ஸ் வந்து இவ கொஞ்சம் நஞ்சமா இருந்ததை கூட அழிச்சிட்டா. இந்த மாதிரியான ஒரு தப்பான வேலையை பண்ண வச்சு இதனால இவளுக்கு எந்த விதமான எமோஷனும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கின்னு அந்த இடத்த விட்டு கிளம்ப. என்னடா பேசிட்டு இருக்க நீ? முடிஞ்சிருச்சா? நான் என்ன பெருசா பண்ண? உங்களுக்கு எப்பவுமே மத்தவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்னன்றது புரியாது. நீங்க எமோஷன் இல்லாத ஒரு ஆள் தான். வெளி உலகத்துல இதுக்கப்புறம் நான் எந்த விதமான வேலையை நான் பார்க்க போறது இல்ல. கண்டிப்பா இதுக்கப்புறம் என்ன தேடி வராதிங்க. என் தாத்தா அவர் போயிட்டாரு. அவருடைய அந்த கீ பவர் வச்சு நான் இதுக்கப்புறம் பெருசா என்னவோ பண்ண போறது கிடையாது. அந்த ஈவெண்ட்லயும் நான் கலந்துக்க போறது கிடையாது. இந்த மாதிரியான விஷயத்துல நான் பண்ணி தான் பண்ணணும்னா அது எனக்கு தேவையில்லை. நான் அப்படி ஃபேமஸா இருந்தாலும் எல்லாரும் என்ன தேடி வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க என்ன கொண்டு என்னோட சக்திகளை எடுத்துக்கிட்டு எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஏன்னா எனக்குன்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் என்னை ஏமாத்தவும் செய்யறாங்க. நான் ஃபீலிங்ஸா வச்சிருந்தவங்க கூட என்ன ரொம்பவும் கேவலமா
கேவலமான ஆளா பார்த்துட்டாங்க. அதனால என்ன மாதிரியான முட்டாள்களுக்கு இதுக்கப்புறம் நீங்க ஒரு மாஸ்டரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஒரு விஷயத்துக்கும் யூஸ்ஃபுல் இல்லாத ஒரு முட்டாள் தானே. ஏய் என்ன பேசிட்டு இருக்க? இன்னொரு அடி எடுத்து முன்னாடி வச்சுன்னா கண்டிப்பா உன்னை கொன்னுடுவேன். பரவாயில்ல, நீங்க அப்படியாச்சும் என்ன கொல்லுங்க, நான் நிம்மதி அந்த விட்டு செத்து போறேன். ஏன்னா அதுக்கப்புறம் உங்க கூட நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா நான் போய் தான் தருவேன். கண்டிப்பா திரும்ப வரமாட்டேன். ஆனா அவளுமே இங்க பாரு போவாத, முட்டாள் தரமா பண்ணாத, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், கண்டிப்பா நான் திரும்ப வரமாட்டேன், போவாதரா அப்படின்ற மாதிரி கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்தையும் அடிச்சு உடைப்பான். என்ன தெரியல, முறையா பாத்தீங்கன்னா அவ ஃபீல் பண்ற ஹீரோக்காக என்னை விட்டு போவாதரன்ற மாதிரி. ஆனா ஹீரோவை பண்ற அந்த கோபத்தினால கூட பயப்படாம அப்படியே கிளம்புறான். போவாதரான்ற மாதிரி அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டு இருக்கும் போது கார்ல பார்த்தா இவ்வளவு இங்க வந்திருக்கான். ஏய் நீ டெங்கு காய் தானே? ஆமா நான் ஃபோ ஷியான். என்ன வேணும் உங்களுக்கு? முழு நேரமும் என்ன வாட்ச் பண்ணியிருந்தீங்க போல. அது எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ இப்போ ரொம்ப சோகமா போயிட்டு இருக்கிறதுல உனக்கு இன்னொரு வாய்ப்பா இருக்கு. எங்க கூட வா, ஒரு முக்கியமான விஷயத்தை எங்க அப்பா உங்ககிட்ட பேசணும்னாரு. கவலைப்படாத, நாங்க ஏமாத்த மாட்டோம். அது அவங்க கூட இருக்கவங்க மாதிரி கிடையாது. ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க சொன்னது பேர்ல அவங்க கூட போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்தா ஒரு கம்பெனிக்கு கூட்டின்னு போக ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். ஏய் டெங்கு காய் ஆளுங்களா நீங்க? என்னடி இது, ஒரு பாப்புலரான டேஞ்ச் குரூப்பை சேர்ந்த கம்பெனி சேர்ந்தவங்கள நீங்க? இவ்வளவு பெரிய கம்பெனி ரன் பண்ணி இருக்கீங்க, ஃபேமஸான கம்பெனி இது. ஆமா, வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது சாதாரணமான கம்பெனி தான். உள்ளுக்குள்ள எங்களுடைய ஆர்கனைசேஷன் சேர்ந்த ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. நாங்க ஒன்னும் செஞ்சு சைட் சொன்ன ஆளுங்க மாதிரிலாம் கிடையாது. நாங்க எங்களுக்குன்னு ஒரு குரூப்பை உருவாக்கி அதை சரியா தான் நடத்திட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல போனா அந்த பொண்ணு தன்னுடைய அப்பாவை அறிமுகப்படுத்துறா. அவர் தான் இந்த கம்பெனியோட மிகப்பெரிய பாசே. வா சோரன், நான் தான் பிரசிடென்ட் ஆஃப் தி டேஞ்ச் குரூப் ஃபோ ஜோஹோ. உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுக்கு இன்னொருத்தனையும் அறிமுகப்படுத்துறேன். இவன் பேர் தான் ஜாங்கோ. இவன் ஹை கிளாஸ் மார்டியல் ஆர்டிஸ்ட். சரி, இங்க எதுக்கு இவங்கள மாதிரி ஆளுங்களாம் வச்சுட்டு இருக்கீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் அவுட் சைடர்ஸ்ல யாரு ரொம்ப திறமையான ஆளுங்களா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே என்னுடைய கம்பெனில நான் சேர்த்து வேலை கொடுத்துட்டு இருக்கேன். அவங்க எனக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் நீங்களும் ரொம்ப ஃபேமஸான ஆளு, உங்களுக்கும் நிறைய விதமான பவர்ஸ் அதிகப்படியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் உங்களை வர வச்சேன். சரி, டேரக்டா நான் விஷயத்துக்கு வரேன். சோரா, நீங்க என்னுடைய பொண்ணை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னது, உங்க பொண்ணை பத்தியா? டக்குனு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? அவ உங்களுக்கு ஏத்த பொண்ணுன்றதை பாருங்க. அவ கூட நீங்க டேட் பண்ணணும். அதுதான் நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட. பிரசிடென்ட் என்னையா பேசிட்டு இருக்க? நீ உண்மைதான், நான் கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்குது. அதனால நீ கொஞ்சம் வெளியே போறியா ஜாசன்? அதுக்கப்புறம் அவங்க கிளம்பின பிறகு நம்ம ஹீரோ மட்டும் தனியா கூப்பிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஓஹோ காமிக்க ஹீரோவே கதின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. சோரன் என்னை விட்டு போயிட்டான், நான் தப்பு ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருக்கிறத பாத்துறாங்க இவங்க ரெண்டு பேரும். என்ன பாச்சு, சோரன் இவரை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு சோகத்துல இருக்கான். அந்த மென்டல் பையனை நான் விட மாட்டேன், என்னுடைய ஓஹோ பாவம் பொண்ணு எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா பாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு போன் மூலியம் ஹீரோ வந்து எந்த இடத்துல இருக்கான்ற விஷயத்தை வந்து ஆளுங்க மூலியமா விசாரிச்சு கேட்டுக்கிறானுங்க. கரெக்டா அந்த டெஞ்சி குரூப்ல தான் இப்போ கம்பெனிக்குள்ள இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறானுங்க. என்ன நம்மளே டேரக்டா போயிட்டு அடிச்சு குத்துக்கின்னு வரலாமா அவனை? அப்படியே முட்டாள் மாதிரி பண்ணவரா? அங்க ஆளுங்க நிறைய பேர் இருப்பானுங்க. இப்போ ஓஹோவே போயிட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு கூட்டு வரதா கரெக்டா இருக்கும். அப்பதான் வருவான். நீ என்ன கேட்கற ஓஹோ? நீ போறியா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு? சரி ஓகே, நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன். அவன் எந்த மாதிரியான மன்னிப்பு கேட்ட ஏத்துப்பான் இல்லையாப்பா? ஒரு வேலை எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதமா சொல்றானுங்க. பத்தாத்துக்கு துணியெல்லாம் மாற்றி விடுறானுங்க. இந்த துணி அவ்வளவு கரெக்டா இருக்கும், இப்படி போய் கேட்டா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம கெங்க என்ன வரா? ஏன்பா எல்லாரும் என்னப்பா இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் ஓஹோ, என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுங்கிறா? அதுவா, நான் சோரன் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கணும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஓ அப்படியா? இந்த மென்டல்களுடைய சஜஷன்லாம் இப்படிதான் கேவலமா இருக்கும். நான் உனக்கு செட் பண்ணி கொடுக்குறேன் ட்ரெஸ் எல்லாம் எப்படி போட்டா பசங்களுக்கு பிடிக்கும். இவனுங்களுக்கு ஒரு டேஸ்டே இல்ல. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா, நான் இந்த இடத்துல பார்ட் டைம் வேலைக்கு சேர்ந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன் டெய்லியும். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் வந்து ஹீரோ கிட்ட, எங்க பாரு சோரன், நான் என் கம்பெனி நடந்ததுக்கான காரணமே அவுட் சைடர்ஸ் வந்து என் கூட ரொம்பவும் க்ளோஸா வச்சுக்கிறதுனால எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் என் கம்பெனிக்கு வராது. பார்த்ததுக்கு அவுட் சைடர்ஸ் வந்தாலும் நான் தடுக்க முடியும். ஆனா என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள், என்னுடைய டாக்டர் வந்து ஜோ ஃபேமிலியை சேர்ந்தவங்க இந்த கெங்கன் ஸ்டைல கொண்ட யாரா இருந்தாலும் அவங்களை கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு வாரிசை தரணும். ஆனா அதுக்கு நான் அவளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இருந்தாலும் என்னுடைய ஆசையை நிறைவேற்றதுக்காக தான் உங்ககிட்ட கேட்கறேன். உங்களுக்கு என்னுடைய பொண்ணு பிடிச்சிருக்கான். என்னையா பேசுற? இதெல்லாம் ஒரு கேள்வியா? எங்க பாருங்க, நான் ஒன்னும் போய் சொல்லல. உங்களுடைய தாத்தாவுக்கும் எனக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. இதெல்லாமே ஆரம்பிச்சது 20ஆம் நூற்றாண்டுல தான். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு எங்க அப்பாவும் தெரியுமா? உங்க அப்பாவையும் தெரியும், உங்க தாத்தாவையும் தெரியும். இன்னொரு பக்கம் இவளுக்கு பார்த்தா அவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறான். இந்த ட்ரெஸ் உனக்கு கரெக்டா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு, செப்பல்ல கொஞ்சம் பக்கமா வரல நினைக்கிறேன்ற மாதிரி அவ தட்டி விடுவோம். அவளால சரியா நிக்க கூட முடியாது. சரி பார்த்து போயிட்டு வான்ற மாதிரி அதுக்கப்புறம் அவளை அனுப்பி வைக்க. அதுக்கப்புறம் வந்து பிரசிடென்ட் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அந்த 20ஆம் நூற்றாண்டுல வந்து மிகப்பெரிய வார் வந்தது. அந்த ஒரு வார்ல நிறைய அவுட் சைடர்ஸ் சேர்ந்தவங்களும் வந்து கலந்துக்கினாங்க. அதனாலதான் வார் சீக்கிரமா முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம நார்மலான ஹியூமன்ஸா இருந்த சோல்ஜர்ஸுக்கு எதிராக அவங்களால நிக்க முடியும். இதுல அதிகப்படியான ஆளுங்க உருவானாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஒரு நிலைமை மாறி போர் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க மறையாம இருக்கிறதுக்காக அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஸ்கூல் அமைச்சு இது நாள் வரைக்குமே அவங்க வெற்றிகரமா அதை நடத்திட்டு வராங்க. எந்த ஒரு அவுட் சைடர்ஸ் உலகம் ஃபுல்லா இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல இருந்த நேர்மை நியாயம்லாம் எந்த ஒரு அவுட் சைடர்ஸ்க்கும் இப்போ இந்த காலத்துல கிடையாது. நான் அது பண்ண ரிசர்ச்ல தெரிஞ்சுக்கிது என்னன்னா, நிறைய பேர் இப்ப கெட்ட விஷயங்களும் இதுல சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சனால அவங்களால நமக்கு நிறைய விதமான பாதிப்புகள் பின்னாடி ஃபியூச்சர்ல வரப்போகுது. அதெல்லாமே தடுக்க தான் நான் இந்த இடத்துல ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கிட்டு இருக்கேன். இந்த அவுட் சைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலான பவர்ஸ் கொண்ட 8 ஸ்பெசிபிக்கான அவுட் சைடர்ஸ் இருப்பாங்க. இவங்க தான் இருக்கிறதுல டாப் லெவலான ஆளுங்க. அவங்களுக்குள்ளேயே தான் எப்பவுமே சண்டை வரும். இவங்களை பத்தின எந்த விதமான புக்ஸும் கிடையாது. அவங்களுடைய ஜென்ரேஷன் யாருன்றதும் தெரியாது. பெருசா மக்களை கலந்துருப்பாங்க. அதன் அடிப்படையில் கென்டகின் ஸ்டைல வச்சுட்டு இருக்கிறவனுடைய தாத்தாவுடைய பவர் தான் உனக்கு இருக்கு. அப்புறம் என்னுடைய கிராண்ட் ஃபாதருடைய பவர் வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி நிறைய சோல்ஸ் வெளியே வர வைப்பாரு. ஹீரோ பார்த்துட்டு போயிடுவான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்த வீடியோல நோட்டீஸ் பண்றோம். சரிங்களா, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.